ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளை உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே அவர் வழி நடத்தும்படியாக அவர் விருப்பத்தோடு அவர் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்துல அந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான பாவம் செய்து அவரை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தனக்குன்னு ஒரு சொரூபத்தை உருவாக்கி என்ன செய்தார்கள்? அது வழிபட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை, பாவத்தை செய்தார்கள். அநேக ஜனங்கள் பாவத்திற்குள் அழிந்து போனதை நாம் பார்த்தோம். நான் அந்த விதமா அழிந்து போகாதபடிக்கு நாம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல, அந்த பரலோக ராஜ்யத்துல பங்கு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். நமக்கு வற்றாத ஜீவ ஊற்றாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். நாம் பாவத்தை விட்டு விலகுவோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.